ஐயோ அப்பட பாஸ் ஆயிட்டா இல்ல? குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்குது. எந்த வயசுல காதல் வந்தாலும் இப்படிதான் போல. ஆமா ஆமா. இப்ப எழுந்திருச்சிருப்பான். நான் போய் பார்க்கணும். என்ன? அது பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க. சந்தோஷ் சொன்னது எல்லாம் ஓகே தானே உங்களுக்கு? ஹலோ ஹலோ, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் லெவலையே கிராஸ் பண்ணிருக்கீங்க. இன்னும் நிறைய லெவல் இருக்கு, அதெல்லாம் கிராஸ் பண்ணணும். ஐயோ, ஹரி சார் இந்த டெஸ்ட்லயே தத்தி தான் பாஸ் பண்ணிருக்காரு. அவருக்கு போய் டெஸ்ட் மேல டெஸ்ட் வைக்கிறாங்க. உங்க அம்மா ஏன் இப்படி இருக்காங்க தெரியாது. அத்தை வீம்புக்குன்னு இப்படி எல்லாம் பண்றாங்க மேடி. பாவம் ஹரி சார் தான். இப்போ நீங்க என்ன டெஸ்ட் வேணாலும் வைங்க, அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ அப்படியா? எஸ். சரி, அப்போ எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுங்க. என்னங்க, அதான் ஏற்கனவே அன்னைக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தேனே. சூப்பர் சார், செம்ம சூப்பர். அத அப்போ அந்த புடவை எனக்கு பிடிக்கல, அது சாதாரணமா தான் இருந்துச்சு. ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நமக்கு பிடிச்சவங்க சொன்னா ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காம செஞ்சிடணும். நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன டென்ஷன் பண்றீங்க. நான் எந்த கேள்வியும் கேட்கல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் புடவை வாங்கி தரேன். பாருங்களே, கண்டிப்பா வாங்கி தரேன். கொடுத்து அசத்துறேன் பாருங்க. அது எனக்கு பிடிச்ச கலரா இருக்கணும். குறிப்பா யார்கிட்டயும் கேட்க கூடாது. அவ்வளவுதானே, விடுங்க, அசத்திடுறேன். ஓகே தானே? இருங்க இருங்க, ஹலோ, முதல்ல இந்த லெவல பாஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒலியாய். கலக்கிட்டேன்ல, நல்ல வேலை. நீ சொன்ன எந்த ஐடியாவும் நான் பண்ணல. பண்ணிருந்தேன் லட்சுமி கோவத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். சார், என்னால நம்பவே முடியல. இந்த லவ்ல தான் புத்திசாலியில முட்டாளாமோ, முட்டாளாம் புத்திசாலியாமோ இருக்காங்க. யூ ஆர் டோட்டலி மிஸ்டேக்கன் மேடி. மனசுக்கு பிடிச்ச உங்ககிட்ட அறிவாளியா புத்திசாலியாலாம் நடந்துக்க வேண்டியதில்லை. உண்மையா நடந்துக்கிட்டாலே போதும். என் மனசுக்கு தோணுனதை நேர்மையா லட்சுமி கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதெல்லாம் நாம எடுக்கிற முடிவு இல்ல, மேல ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் எடுக்கிற முடிவு. சரி, அதை நான் ஒத்துக்கிறேன் சார். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? சரி சார், அடுத்து என்ன பிளான்? வெரி சிம்பிள். ஒரு பெரிய துணி கடைக்கு போய் ஒரு அழகான புடவை வாங்கிட்டு வந்து கொடுக்க போறேன். எது, புடவை எடுக்க போறது அவ்வளவு சிம்பிளான விஷயமா என்ன? புடவையில எத்தனை ரகம் இருக்குன்னு தெரியுமா? பூனம் சில்க், காட்டன், ஷிஃபான், ஜார்ஜெட், சிந்தட்டிக், பாலிஸ்டர்னு இப்படி நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பட்டுல ட்ரெடிஷனல் பட்டுல இருந்து டிஜிட்டல் பட்டு வரைக்கும் 50 வெரைட்டிக்கும் மேலேயே இருக்கு. அப்புறம் கலர், அது ஆமா, உங்களுக்கு எத்தனை கலர் தெரியும்? எனக்கு தெரிஞ்சது ஒரு 7 கலர். 7? ஐயோ பாவம் சார் நீங்க. சிவப்புல 10, மஞ்சள்ல 10, ஒவ்வொரு கலர்லயும் ஒரு 10 கலர் இருக்கு. என்ன மேடி சொல்ற? புடவை எடுக்கிறது அவ்வளவு கஷ்டமா? சார், பூமிக்கு அடியில போய் தங்கத்தை கூட எடுத்துடலாம், ஆனா பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை கூட எடுக்க முடியாது. டி நகர் பக்கம் போய் பாருங்க, ஆவணி பிறந்து 10 நாள் ஆகுது. ஆடி ஆஃபருக்கு கடைக்குள்ள போனவங்க இன்னும் வெளியவே வந்த பாடில்ல. தேவையில்லாம என்ன பயமுறுத்திட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். ஆம்பளைங்க எடுக்கிற புடவை ஒரு நாளும் பொம்பளைங்களுக்கு பிடிக்காது. நீங்க தங்கத்தாலே அழைச்சிட்டு வந்து கொடுத்தாலும் முந்தி நீளம் பத்தல, கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏற்கனவே லட்சுமி மேடத்துக்கு புடவை வாங்கி கொடுத்து அத அவங்க ஆசையா கட்டிக்கிட்டு இருக்காங்க, நான் பாத்துருக்கேன். அன்னைக்கு மேடம்க்கு உங்க மேல அபிப்பிராயமே இல்லையே,
அதான் புடவையே பார்க்காம உங்களை பார்த்திருக்காங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே, உங்களை பார்க்க மாட்டாங்க, நீங்க வாங்கி கொடுக்கிற புடவைய தான் பாப்பாங்க. சார், புடவையால 2 பட்ட குடும்பம்லாம் இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. அக்கா 10 மணி தானே வரேன்னு சொன்னா, மணி ஆயிடுச்சு இன்னும் காணோமே. டேய், கண்டிப்பா நமக்கு முன்னாடியே வந்திருப்பான். நாம தனியா தான் வந்திருக்கோமாங்கிற டவுட்ல இங்கேதான் எங்கேயாவது அவன் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பான். நாம வண்டியை விட்டு இறங்குனதான் வந்துருவான் பாரு. வா. டேய், சாரி மேடம், ஒரு சின்ன டவுட்டு, அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஸ்பை பண்ணிட்டு வந்தேன். நான் சொல்லல. வெயிட். $2 lakhs. ஓகே, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. லக்ஷ்மி வளர்க்குற குழந்தை சந்தோஷுக்கு பிறந்ததுக்கான ஃபுல் எவிடன்ஸ் எனக்கு வேணும். மேடம், அதான் பணம் கொடுத்துட்டீங்கல்ல, டாக்குமெண்ட் கிடைச்சிச்சுன்னா வச்சுக்கோங்க. டேய், அதான் பணத்தை வாங்கிட்டோமே, இனிமே என்ன இருக்கு? எப்படியும் ஏமாத்திடலான்னு மட்டும் நினைச்ச, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. சார், ஊசிக்கு ஊசி எதிர்மோன பாயாது. இல்லீகல் வேலை பார்த்தாலும் அதுலயும் ஒரு நியாயம் பார்க்கறேன் சார். நானு பணத்தை வாங்கிட்டா என் உயிரை கொடுத்தாவது அந்த வேலையை முடிச்சு காட்டுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க நம்பிக்கையோட போங்க. இன்னும் 2 நாள்ல அந்த டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கும். வாங்க. என்ன குட்டி, வெளியில போறோம்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அது ஒண்ணு இல்லம்மா, பவி ரொம்ப நாளா ஒரு புடவை கேட்டுக்கிட்டே இருந்தா, நானும் வாங்கி தரேன்னு சொன்னேன். பட் டைமே இல்லம்மா, இங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். பவி, எப்பவுமே சுடிதார் தான் போடுவ, இன்னைக்கு என்ன புதுசா போடுவ? இல்ல அத்தை, என்ன இருந்தாலும் புடவை மாதிரி வருமா? நமக்கு ஒரு Dress வாங்கி தராங்கன்னா அதுவும் புடவை வாங்கி கொடுத்தா சூப்பரா இருக்கும்ல. புடவை வாங்கி கொடுத்தா மனசுக்கும் நெருக்கமா இருக்கும்ல அத்தை. சரி வாங்க போலாம், வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க. உனக்கு பிடிச்ச புடவையே எடு. சார், பவி, சந்தோஷ், நானு ஒரு குரூப்பா உங்களுக்காக வேலை பாக்குறோம். மேடம்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எடுத்து கொடுத்து அசத்திருங்க. அன்னைக்கு அவங்க கேட்ட கேள்விக்கு ஒன்னும் தெரியாம தலையை சொரிஞ்சிட்டு போய் நின்னீங்க பாருங்க, அப்படிலாம் நிக்க கூடாது. பவிக்கு மேடம் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு பாருங்க, அத வச்சு அப்படியே மடக்கிடுங்க. அடே, இந்த ஷெஃப் ஹரியை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப பாரு என் திறமை. இந்த வெட்டி வீரப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. போங்க சார், எப்படி சூடு போங்க. இங்க எல்லாமே நல்லா இருக்கே. சாரி காட்டாம அங்க போயிட்டாங்க. அங்க நிறைய கலெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு, போலாமா? வாங்க போலாம். நல்லதா எடுக்கணும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பவி. இங்க எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. இங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ பிரதர். வா.
சொல்ற மெட்டீரியல்ல கொஞ்சம் புடவை எடுத்து போடுறீங்களா? அந்த கீரை தேடுங்க. சார் அது சூரத் சார். சூரத்தா மாத்தி வச்சிட்டாங்களா? டெல்லி சில்க் சார் டெல்லி சில்க்ஸ்லாம் இல்லை சார், பனாரஸ் சில்க் தான். அதுவும் மாறிடுச்சா? ஆமாம் சார். ஓஹோ, என்ன இது? ஏன் இப்படி படுத்துறான் இவன்? பவி, உனக்கு என்ன புடவை வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் அத்தைக்கு எடுத்துருவோம், அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். பவி, உனக்கு தானே எடுக்க வந்தோம், முதல்ல நீ எடுத்துக்க, அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். லக்ஷ்மி, நீங்களும் எடுத்துக்கங்க, உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி தரேன். நீங்க சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி புடவை வேணும்? கேக்குறாருல, சொல்லுங்க. லேடிஸ்க்கு பொதுவா என்ன மாதிரி புடவை பிடிக்கும்னு சொல்லுங்க பிரதர், டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சார். அதை எடுங்க. சரி. மாட்டினாரு மாப்பிள்ள. இது வேணாம் பிரதர், இது முந்தானையில அதிக ஜரிகை இருக்கிற மாதிரி ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு வெரைட்டியான கலர்ல எடுத்து வைங்க. டேய் சந்தோஷ், பாத்தியா அத்தைக்கு பட்டு புடவை தான் பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்காரு. அட நீ வேற பவி, பொண்ணுங்களுக்கு பட்டு புடவை தான் பிடிக்கும்னு சின்ன குழந்தை கேட்ட கூட சொல்லிடும். இவர் இதே கடைக்காரங்கிட்ட கேட்டுதான் சொல்றாரு. இதுல டிசைன் கலர்லாம் எப்படி செலக்ட் பண்ண போறாரோ. டாடி, என்ன சேம் செட் கோல்ட் போடுற? பாவம் ஹரி சார், ஏதோ கஷ்டப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அவரை போய் இப்படி கலாச்சிக்கிட்டு இருக்க. சும்மா இரு. எல்லாம் புது ஸ்டாக் தானேப்பா? ஆமா சார். பாட்டுக்கு விற்காத பழைய ஸ்டாக்லாம் என் தலையில கட்டிடாத சார். இதெல்லாம் புதுசு தான் சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். அப்படியா? ஆமா. வாவ். இந்த புடவையெல்லாம் நல்லா விரிச்சு காட்டுங்க, ஜரிகைலாம் எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுல பார்டர் சின்னதா இருக்கு, இதுல டிசைன்ல ரொம்ப படசா இருக்கு. சரி, போடுறவங்க வந்து ரொம்ப யங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸை காமிங்க. டேய் சந்தோஷ், பாத்தியா ஹரி சார் அத்தைக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றாருன்னு? நீயும் தான் இருக்கியே. ஏய் பவி, இது எப்படி இருக்கு மேடம்? இது கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. சார், இப்படி புடவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்றீங்க, உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார். மேடி, ஹரி சார் கலக்குறாரு பாத்தியா? பாரு, இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. என்னது உள்குத்தா? பிடிச்சிருக்கா? ஆட்டு நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபாயா தரேன், என்ன புகழ்ந்து பேசு, அதுவும் அந்த தமிழ்காரன் காதுல விழற மாதிரி பேசுன்னு செந்தில் ஆள் செட் பண்ணுவார்ல, அந்த மாதிரி இவரும் சேல்ஸ்மேன செட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். மேடி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? புடவை செலக்ட் பண்ணும்போது என் மூட டிஸ்டர்ப் பண்ணாத. ப்ளீஸ் பி குவைட். ஓ சாரி சாரி சார், தெரியாம பேசிட்டேன். லக்ஷ்மி, இந்த கலர் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். இதுல ஜரிகை டிசைன் எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பச்சை எனக்கு பிடிச்ச கலர், அதுவும் இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹரி சார் சூப்பர் சார், கலக்கிட்டீங்க சார். கலக்கிட்டீங்க சார், இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க. இனிமே வேற எந்த டெஸ்ட் வச்சாலும் பாஸ் ஆயிடுவீங்க. சூப்பர் சார். பொதுவா பொண்ணுங்களுக்கு புடவைன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு பச்சை பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே சொன்னீங்க. நானா? நான் எப்ப சொன்னேன்? ஆமா,
என் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் ஒரு நாள் சொன்னீங்களே, அது எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன். ஓ சார் பில் போட்டுடலாமா? வெயிட் பிரதர், இன்னும் எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஓ ஓகே பவி, சார். உனக்கு பிடிச்சதை எடுத்துக்க. சந்தோஷ் சார், பவிக்கு என்ன பிடிக்குமோ எடு. நான் எடுத்து கொடுக்குறேன் சார். ஓகே சார், அவனுக்கு எங்க புடவை செலக்ட் பண்ண தெரியும்? புடவை செலக்ட் பண்றியான்னு கேட்டா எத்தனை மீட்டர் அப்படின்னு கேட்பான் இல்லடா? ஏய் பவி, ஏன் தேங்க்ஸ். அத்தை, புடவையை கட்டி பாப்போமா? இங்கயா? வாங்க அத்தை. இங்க எங்க கட்டுறது இல்ல, வீட்டுக்கு போய் வேணாம், கட்டலாம். அட வாங்க, போங்கம்மா வாங்க. போங்க. இரு பவி. நான் பவிக்கு saree எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் சார். அப்படியா? ஆமா. சரி சார். சார் வாங்க. வாவ் மா, ஓ, சூப்பர்மா. வீட்டுக்கு போனது சுத்தி போனேன், என் கண்ணே போட்டுரும். அப்புறம் என்ன, அவ்வளவுதானே, முடிஞ்சிருச்சுல, போலாமா? போலாமா? என்னது அவ்வளவுதானா? ஹலோ, நிறைய ஷாப்பிங் இருக்கு. என்னது Wait பண்ணு. இன்னுமா? ஆமா சந்தோஷ், லேடிஸோட ஷாப்பிங் வந்து வச்சுக்கயே, ஆ. பாட்டு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அட. நைட் ஆயிடும். ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இது வர்றேன், நீங்க என்ன? பாருங்கம்மா. இது ஆ? நல்லா இருக்கு. இது ஓகேவா? அதை கொடுங்க. அம்மா இதை பாருங்க.
இது பாருங்க. சரி இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆ, அந்த பக்கத்துல இருந்து நல்ல கலெக்ஷனா எடுத்து போடுங்களேன். இங்க ஒரு ஷர்ட் பார்த்தேன். எங்க அம்மா எப்படிமா இருக்கு இது? அம்மா இது ஓகேவா? அம்மா இது குட்டி, ஓகேவா? இத வச்சு பாரு. எங்க வைங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அண்ணா இந்த கலர் ஓகே. குட்டி குட்டி அந்த ஆளை பாரு. யாருமா? அங்க நிக்கிறானே